ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பானிபூரி செய்யலாமா? ஒரு 4-5 உருளைக்கிழங்க நல்லா கழுவி வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கரில். புதினா, கொத்தமல்லி தலை ரெண்டையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 4-5 பச்சை மிளகா காரத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க. ரொம்ப காரமாயிட்டாலும் சாப்பிட முடியாது. சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன். அவ்வளோதான், பைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. பானிபூரி ரசத்துக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க, ஃபைனலாக பானிபூரி ரசம் ரெடி ஆயிடுச்சு. பானிபூரி பொரிக்க தேவையான அளவு எண்ணெயை காய வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பானிபூரி ரசத்தில் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கிண்டி விட்டு குடிச்சு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருந்தால் ஓகே. இன்னும் அரைவாசி கூட செஞ்சு முடிக்கல, அதுக்குள்ளேயே வேர்க்கிறத பாருங்கள். அடுப்புக்கிட்ட நின்னாலே இந்த ஒரு பிரச்சனை. உருளைக்கிழங்கு, வெங்காயம், கொத்தமல்லி தழை, கொஞ்சம் உப்பு, அப்புறம் மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ஃபைனலாக சாப்பிட்றலாமா? இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சுத்தான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது.